நான் எதெல்லாம் சின்ன விஷயம் சொல்லி நம்ம கடந்து போயிடமோ, ஆனால் அந்த சின்ன விஷயம்தான் என் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர், என் குடும்பத்தை காட்டிலும் நீர் பெரியவர், என் தேவையை காட்டிலும் நீர் பெரியவர். ஸோ நம்ம எதெல்லாம் நம்ம சின்னதை நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, அந்த சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். சின்ன கடுகு தான், ஆனால் கடுகு அளவு விசுவாசத்தை ஆண்டவர் பெருசாகி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மை இருக்கிறவர்களை தேவன் அநேகருக்கு அதிபதியாய் மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறாராம். யோவான் 5 அதிகாரத்துக்கெல்லாம் 1 நம்ம வாசிக்க போறோம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அதாவது இயேசு கிறிஸ்து ஊழிய செய்யும் நாட்கள்ல ஒரு யூதருடைய ஒரு பண்டிகை வர, அந்த பண்டிகை நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வராரு. எருசலேம் வரும் பொழுது அங்க ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தினுடைய பெயர் பெதஸ்தா என்கிறதான ஒரு குளம். அந்த குளத்தை சுற்றிலும் சப்பானிகள், குருடர், கைகால் சும்மின உறுப்புடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ஏன் அங்க இருக்காங்கன்னா, அங்க ஒரு ஐதீகம் இருந்துச்சு. என்னன்னா, இந்த குளத்தை எப்போதாவது தேவனுடைய தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இறங்கி கலக்குவார்கள். அப்போது யாரு முன்னாடி இறங்கி இது என்ன பண்றாங்களோ இறங்குறாங்களோ அவங்க சுகமாகிடுவாங்கன்னு சொல்லி நான் சொன்ன தெரியுமா, சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவன் சொல்லி. சில நேரங்களில் நம்ம எதெல்லாம் பெரியதா நினைத்துக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் உடைச்சு என்ன பண்றாரு, ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அடுத்து சொல்றது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அதாவது ஒரு ஓய்வு நாள்ல தான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்னன்னா, இந்த குளத்தின் அருகே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் 38 வருஷமா வியாதியா இருந்தான். எத்தனை வருஷம்? 38. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 30% மேல வாழ்ந்து முடிச்ச ஒரு மனுஷன். அவன் 38 வருஷமா அவனுக்கு இருக்கிறது பழகிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு இப்படி பழகக்கூடாதுன்னு விரும்புகிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் இது போதும் நினைச்சிட்டு நம்ம இருந்துருவோம். வசனம் சொல்லுது, அந்த குளத்தின் பேரு பெதஸ்தாவா. அதாவது பாரம்பரியமாய் கடைபிடிக்கப்பட்டு வந்ததான ஒரு விஷயம். என்னன்னா, குளத்துல தேவதூதன் இறங்கி கலக்கும் பொழுது யார் முன்னாடி இறங்குறாங்களோ அவங்க சுகமாகிடுவாங்க. அவர் தேவதூதரை காட்டிலும் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அவர் தேவதூதரை காட்டிலும் பெரியவர். அவர் பெதஸ்தாவை காட்டிலும் பெரியவர். ஆமென். வசனம் சொல்லுது, அவர் அங்க வர்றாரு. அங்க ஒரு தெருக்கிறான். அவனுக்கு 38 வருஷமா அவனை யாரும் இறக்கி விடுறதுக்கு இங்க யாருமே இல்லை. 38 வருஷமா நீ எழுந்து நடப்புன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. 38 வருஷமா ஒருத்தனுடைய மைண்ட் செட் அங்க உடைக்க யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. தேவன் என் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். நம்ம எப்பொழுது நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்து வார்த்தையை பார்க்கிறோம், தேவனை கடவுளை பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட உன்னுடைய சூழ்நிலையை பாரு, ரொம்ப எளிமையாய் தெரியும். நீங்க நிறைய பேர் தங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து கடவுளை பார்க்கிறார்கள். கடன் பிரச்சனையிலிருந்து கடவுளை பார்த்தா அவர் அந்த கடனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் வரும். ஒரு வியாதியஸ்தனா இருந்து அந்த அவரை பார்த்தா இந்த சின்ன வியாதியை சரி பண்ணா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கும். அவர் வெறும் வியாதிகளை சரி பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. அவர் அன்றாட தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரும் அல்ல. அவர் என் வியாதிகளை மட்டும், இன்னைக்கு இருக்கிற வியாதியை மட்டும் சுகமாக்குற ஆண்டவர் அல்ல. அதை தாண்டி மிகவும் ஆச்சரியமான கடவுள், என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். படுத்திருந்தவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் அறிந்து, நான் சொன்ன தெரியுமா, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். தாவீது சொல்ற, ஆண்டவரே, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லா இடத்துலையும் நீங்க என்னை சூழ்ந்திருக்கிறீங்க. சங்கீதம் 139 எடுத்துக்கலாம். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். வசனம் சொல்லுது, படுத்திருந்தவன் இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. தாவீது சொல்ற, ஆண்டவரே, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் எந்திக்கவே முடியல அப்படிங்கிற விஷயத்த நீங்க தூரத்திலிருந்து அறிகிறீர். என்னால ஜெபிக்க முடியலன்னா கூட நீங்க தூரத்திலிருந்து அறிவீர். என்னால் நடக்க முடியலன்னா கூட நீங்க தூரத்தில் தெரிகிறீர். ஏன்னா அவர் என்னை படைச்சாரு. கவனிங்க, அவர் என்ன படைச்சாரு. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். சொல்லுங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். சில நேரங்களில் நம்ம வழி நமக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். நான் இதுல போகணும்னு நமக்கே தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்,
கடவுளை காட்டிலும் நாம் பெரியவர் என்று சில நேரங்களை நிரூபிப்பதற்காக நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஒரு நாள் தோற்றுவிடும். நான் நினைப்பேன், ஆண்டவரே நீர் என்னை காட்டிலும் நீர் தான் பெரியவர், என்னை காட்டிலும் நீதான் பெரியவர். நான் நம்புறேன், ஆண்டவரே என் நினைவுகள் எல்லாம் தூரத்து தருகிறேன், என் வழிகள் எல்லாம் நமக்கு தெரியும். எண்ணங்களில் தங்களுடைய குறைவான மனநிலையில் ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதான் தாவீது சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், எல்லாம் உனக்கு தெரியும். என் உட்கார்தல், என் எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாவதற்கு முன்பதாகவே இதோ கர்த்தாவே இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் சொல்றேன், நாம் ஜெபங்களை காட்டிலும் பெரியவர். சொல்லுங்க, நான் எனது ஜெபங்கள் எல்லாவற்றை காட்டிலும் தேவன் பெரியவர். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஜெபிச்சுட்டா அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லி. நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக அவருக்கு தெரியுங்க. நான் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும். அதான் ரோமர்ல சொல்லும், நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார். ரோமர் 5:8 சொல்லும், நான் அக்கிரமக்காரராக இருக்கும் பொழுது இயேசு எனக்காய் மரித்தார், நான் குற்றவாளியா இருக்கும் பொழுது எனக்காய் மரித்தார். நான் என் நாவில் சொல் புறாவதற்கு முன்பதாகவே இதோ கர்த்தாவே இது எல்லாம் அறிந்திருக்கிறேன், எதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அங்க சொல்றாரு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. வியாதி என்பது ஒரு சரீரத்தை மட்டும் இல்லைங்க, நிறைய பேருடைய எண்ணங்களில் கூட வியாதிகள் இருக்கும், நிறைய பேருடைய மனதில் வியாதிகள் இருக்கும். இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையே இல்லை ஆண்டவருக்கு. அவரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவரால் சரி செய்ய முடியும். அதான் சொல்றாங்க, அதே சங்கீதம் 139:5, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமும் உயர்வுமாயிருக்கிறது. சொல்லுங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அவன் வெகு நாள் வியாதியஸ்தனா இருந்தான். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் போறாரு. அவன் வெகு நாள் வியாதியஸ்தன் இருந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்னைக்கு நிறைய நேரங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, நீ நல்லாக விரும்புற, உன்னை உயர்த்த விரும்புறேன், நீ இங்கே இருக்கக்கூடாது. ஆனாலும் நம்முடைய மைண்ட் செட் இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு போதும். அல்லேலூயா. காலங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நம்மோடு நடந்தவங்களாம் அப்படி முன்னாடி போயிடுவாங்க. நம்முடைய வயதுகளும் நம்முடைய சரீரத்தினுடைய பலன்கள் எல்லாம் குறைஞ்சு போய் ஒரு நாள் நிற்போம், அவங்க அங்க போயிடுவாங்க. வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வேதாகமத்தை ஏன் சபைக்கு வரணும், ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் எனக்கு அது இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. உன் நினைவை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ சுகமான விரும்புறேன், உன்னுடைய நீ வந்து வியாதியஸ்தன் எனக்கு தெரியும், நீ ஒரு பலவீனமான ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு குறைவான ஆளுன்னு எனக்கு தெரியும். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமா இருக்கிறது. சொல்லுங்க, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம் எட்டாத உயரமா இருக்கிறது. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வேறு எங்க இருந்தும் அறிந்து கொள்ள முடியாது. சார், சர்ச்சுக்கு போனா எல்லாம் நடந்துருமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லாம் நடந்துருமா, அவர் அப்படி என்ன பண்ணிடுவாரு? சார், இது ஒரு லைஃப் ஸ்டைல். இதுல வாழ பழகியவர்களுக்கு மட்டுமே அவன் அந்த முழுமை தெரியும். இந்த அறிவு எட்டாத ஆச்சரியம், இது யாராலும் புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால சொல்றேன், இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது, எட்டாத உயரம். இன்னைக்கு வந்து ஏன் மற்றவர்களுக்கு இந்த அன்பை பற்றி புரியல அப்படின்னா, இது ஒரு எட்டாத உயரம். இந்த உயரத்துக்கு வரணும்னா நீங்க அவர்கிட்ட வரணும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கணும், அவருடைய அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், அவருடைய தயவை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், அவருடைய கிருபையை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். சொல்லுங்க, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. எந்த எட்டாத உயரங்களையும் தேவனோடு இணைந்து நடக்கும் பொழுது அதை எட்டி பிடிக்க தேவன் கிருபை பாராட்டுகிறான் இருக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, அவருக்கு 38 வருஷம் பெரிய விஷயமே இல்லை. 38 வருஷத்தை ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாப்புல. 38 வருஷத்தை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாப்புல. மறுபடியும் நம்ம யோவான் 5வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 5வது அதிகாரம் ஆண்டவர் கேட்கிறாரு, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்தவன் இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான்.
அவனுக்கு தெரியல ஒரு நாள் இவர் வருவார்னு அவனுக்கு தெரியவே இல்லை. சொல்லுங்க, ஒரு நாள் என் லைஃப்ல அவர் வருவார்னு தெரியவே இல்லை. இந்த அன்பை வந்து இந்த உலகத்துல யாராலும் ஃபீல் பண்ணவே முடியாது. அவன் வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். 38 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரான் என் வாழ்க்கையில, எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணி என் வாழ்க்கையில என்னை மேலே கொண்டு வருவாரு. 38 வருஷமா அவன் வந்து ஒரே இடத்துல இருக்கிறான். இந்த 38 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு தெரியல ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி. வந்துட்டார், வந்து கேட்கிறாரு, இப்ப நீ எந்த நடக்க ஆசைப்படுறியா, நீ எந்த சுகமாக விரும்புறியா? சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காலங்கள் முக்கியம் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் முக்கியமா இருக்கிறது. என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காலங்கள் முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் நடக்காம இருக்கலாம், எத்தனை ஆண்டுகள் இந்த பாரம்பரியங்கள் என்னை தீர்மானிக்கலாம். நீங்க கடைபிடிக்கிறதான பாரம்பரியங்களும் ஐதீகங்களும் சில வழிபாட்டு முறைகளும் சில நேரங்களில் நான் சுகமாக்குறதுக்கு தடையாவே இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் உடைச்சு உன்னை சரிப்படுத்துவேன். அல்லேலூயா. காலங்களை காட்டிலும் அவர் பெரியவர். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதா. ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு, 38 வருஷம் தானே ஏசி நீ நடந்துரு சார். 38 வருஷம் நான் அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறேன், எனக்கு அது முக்கியம் இல்லை. நான் வந்து 38 வருஷமா நீ வந்து பலவீனமா இருக்க இல்லையா, உன்னுடைய மனநிலையிலிருந்து நான் என்னைய பார்க்கல, என்னுடைய மனநிலையிலிருந்து நான் உன்னைய பார்க்கிறேன். என் மனநிலை என்னன்னா, எனக்கு வருஷம் முக்கியமே இல்லை, நான் ஒருத்தரை எந்திச்சு நடக்க வச்சுருவேன். அவன் என்னப்பா இல்லை ஆண்டவர் இங்கே அதெல்லாம் முடியாது அப்படின்னு யோசிக்கல. அவன் சொல்றான், எஸ் நான் நடக்க விரும்புகிறேன். நான் நடக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் நடக்க விரும்புகிறேன், எழும்ப விரும்புகிறேன். எஸ், நான் இருக்கிற இடத்துல இருக்க விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கடக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் வந்து முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்தது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த இடத்துல உனக்கு உன்னுடைய படுக்கையெல்லாம் போட்டு இங்கே இருக்காத, இது நீ இருக்க வேண்டிய இடம் இல்லை. சில நேரங்களில் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க எல்லாம் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்க வேண்டிய அந்த இடம் இல்லை, அந்த இடத்துல நான் உன்னை கொண்டு வர விரும்புகிறேன். நான் எங்க இருக்கணுமோ நான் அங்கதான் இருக்கணும். நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டியவர்கள். வசனம் சொல்லுது, அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. ஆமென். இங்க சொல்றாரு, இயேசுவை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உனக்கு நீ இந்த படுக்கை வேணாம், இங்க வேண்டாம், நீ இந்த இடம் உனக்கு வேண்டாம், செட் ஆகாது. கோ ஃபாஸ்ட், நேற்று போ, இந்த இடத்துல இருந்துடாத. சில நேரங்கள்ல நம்ம பக்தி என்கிற முறையில் நம்ம கடைபிடிக்கிற நிறைய விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில சுகத்துக்கு தடையாவே இருக்கும், நல்லா வாழ்றதுக்கு தடையாவே இருக்கும். நிறைய ஜெபம் பண்ணுவோம், நிறைய பைபிள் படிப்போம், நிறைய கொடுப்போம், நிறைய உதவி செய்வோம், நிறைய கேட்போம், ஆனா விசுவாசம் இல்லாம இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எலும்பி நடக்கிறாயான்னு சொல்லி கேட்ட உடனே சொல்றான், எஸ் நான் நடக்க விரும்புறேன். சுகமாக்கணும், ஒருத்தன் எஞ்சி நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் பின்வாங்கி போவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் பின்வாங்க மாட்டேன், உன்னை எஞ்சி இங்கிருந்து உன்னை அனுப்புறதுல நான் பின்வாங்க மாட்டேன். ஆனா நீ மட்டும் போறதுல நீ கவனமா இரு, ஏன்னா நீ இது இருக்க வேண்டிய இடம் இல்லை. சொல்றேன், நம்முடைய லைஃப்ல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்க போறோம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த இடத்தை விட்டு மாறுறேன். எஸ், உங்கள் சூழ்நிலைகளை விட்டு நீங்க வெளியே வாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை விட்டு நீங்க வெளியே வாருங்கள். சூழ்நிலையை காட்டும் தேவன் பெரியவர். உங்களுடைய எண்ணங்களை விட்டு வெளியே வாருங்கள். எண்ணங்களை காட்டும் தேவன் பெரியவர். உங்கள் குறைவான மனநிலை எந்த நிறைவான மாற்றங்களை உண்டாக்காது. உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் நேர்மறையான தாக்கத்தை எப்பவுமே உருவாக்காது. எல்லாம் பாசிட்டிவா பேசணும் நடந்து நினைக்கிறாங்க. பாசிட்டிவா பேசினா ஒன்றும் நடக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசினா அது எல்லாம் நடக்கும். நான் நம்புறேன், இந்த உலகத்திலேயே பெரிய பாசிட்டிவான வைப்ரேஷன் எதுல இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எழுந்து நட என்று சொன்னார். இதை விட மோட்டிவேஷன் என்னங்க இருக்கு? நீ சுகமாக விரும்புறாயான்னு கேட்கிற அந்த கேரிங் வேட விட இந்த உலகத்துல என்ன இருக்கு? ஆனா நமக்கு இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்குது பைபிள்ல. ஆனா நம்ம அதை பிலீவ் பண்றதே இல்லை. நான் நம்புறேன், அவர் வந்து நான் சுகமாகிறேன்னு கேட்டா உடனே எஸ் நான் சுகமாகிறேன் ஆண்டவரே, எஸ் நான் மாறின ஆண்டவரே, எஸ் என் சூழ்நிலைகளை நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரே. நீ உள்ள என்ன இருக்குன்னா, நான் சுகமாகிருவேன், நான் எந்திச்சு நடந்துருவேன், என் சூழ்நிலைகள் மாறும், நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எப்ப பார்த்தாலும் சிலவங்க குறைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சிலவங்க இல்லாதவைகளை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க.
இல்லைன்னா தனக்கு இல்லாதவை குறித்து பேசிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல, தனக்கு இல்லாதவைகளை நான் இல்லாதவைகள்லாம் ஒரு நாள் என் வாழ்க்கையில வரும்னு சொல்லி பேசணும். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உடனே இந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இந்த நாள் காலை வேளையில் இந்த நாள் ஒரு ஓய்வு நாள். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடங்கள். அல்லேலூயா. உங்க சோர்ஸ், உங்களுடைய சோர்ஸ் எது நம்புறீங்களோ அதை தூக்கி எரிஞ்சிருங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, தூக்கி மாத்திருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்தை நான் தர்றேன். நான் உன்னைய விசாலமான இடத்துக்கு நான் கொண்டுட்டு போறேன். உன்னுடைய குறுகிய எண்ணங்களிலிருந்து நீ வெளியே வா, நான் உன்னை பெரிய எண்ணம் உள்ளவனா நான் மாற்றுகிறேன். நான் நம்புறேன், ஒருவேளை அங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒருவரை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஒரு நபரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஒருவேளை பின்பு அந்த பெதஸ்தா குளமே தேவைப்பட்டிருக்காது நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெதஸ்தாக்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுதான் எல்லாற்றை காட்டிலும் பெரிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் என்னை எழும்பி நடக்க பண்ண நீர் போதுமான ஆண்டவராக இருக்கிறேன். அவர் எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குகிற ஆண்டவர். நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, அவர் எண்ணங்களை தூரத்தில் அறிகிறாராம். அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய ஆதாரங்கள் எது? அந்த குருடர் சப்பானிகள், அங்க இருக்கிறதான சூழ்நிலைகள். ஆண்டவர் சொல்றாரு, இங்கே இருந்தீங்கன்னா நீ இப்படியே தான் இருப்ப. சரி, அவங்க எப்போ பார்த்தாலும் தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும். அந்த நட்பு வட்டாரத்தில் எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறவங்க, சண்டை போடுறவங்க, குறைகளை பேசுறவங்க, அது ஒரு தவறான பழக்க வழக்கங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஆட்டிடியூடும் அதே மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெகு காலம் அவன் பலவீனன் என்று அறிந்தாராம், வியாதியஸ்தன் என்று அறிந்தாராம். ஆண்டவர், நீ அங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ இங்கிருந்து வெளியே போன சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்னுடைய மோசமான சூழ்நிலைகளை விட்டு வெளியே வர போறேன். எஸ், அல்லேலூயா. என் படுக்கை நீங்க தேவையில்லை. நம்முடைய மனநிலை உயரமாக போக விரும்பாத வரைக்கும் என்னால உயரமே போக முடியாது. என்னுடைய மனநிலை உயரமான எண்ணங்கள் அடைகிற வரைக்கும் அது என்ன உயரமான எண்ணங்களுக்கு வரவே செய்யாது. நீங்கள் எலும்பி நடக்க விரும்புற வரைக்கும் நம்மளால எலும்பி நடக்கவே முடியாது. ஒரே பேட்டர்ல வாழ்ந்துட்டே இருப்பேன். நான் சொல்றேன், நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சர் அமைச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சரை உடச்சி தூக்கி கிழிச்சு தூரம் போட்டுட்டு தேவன் ஒரு ஸ்ட்ரெச்சர் அமைச்சிருக்கிறார். அவர் ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கிறார். அவர் ஒரு வாழ்க்கை, ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார். அந்த வழிமுறையில நம்ம போலாமே. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் போட்ட திட்டங்கள், நான் ஏற்படுத்தின வழிமுறைகள் எல்லாவற்றையும் உடைத்து உம்மை பின்பற்றுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனம் எனக்கு தெரியும், நான் உன்னை எழும்பி நடக்க வைக்க என்னால முடியும், நம்பினேன். அம்மே, இந்த காலையில் சொல்ல, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம், நீர் எங்களை எழும்பி நடக்க வைக்க போதுமானவர். நான் சொல்றேன், உங்கள் குறுகிய மனநிலிருந்து வெளியே வாங்க. வாழ்க்கை பெருசு, உலகம் பெருசு, இந்த உலகம் ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் பெருசு. இங்க தேவன் உங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி கற்றுக் கொடுப்பார், இங்க வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுப்பார். இங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை தருகிற ஆண்டவர், சுகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தை தருகிற ஆண்டவர், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை தருகிற ஆண்டவர், குருடனை சுகமாக்குகிற ஆண்டவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்க வந்துட்டீங்கன்னா தேவன் இங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இது இப்படி இதெல்லாம் சரியானபடி நான் வர்றேன் அப்படிங்கிறத விட, நான் வர்றேன் எல்லாம் சரியாகன்னு சொல்லி நம்புங்க. என் சூழ்நிலை மாற்றும் போது நான் வந்துடுறேன். நான் சொல்றேன், நான் நம்புறேன், என் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். நான் வந்தா அவர் என் சூழ்நிலையை மாற்றி சொல்வார்.